எல்லோருக்கும் வணக்கம். உங்களை வரவேற்கிறேன் மீண்டும் ஹரிஹரனோட லெக்சர்ஸ்க்கு. அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் வித் டாக்டர் ஹரிஹரன், இது என்னோட சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ். இந்த லெக்சர்ஸில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் இம்யூனிட்டி. இந்த லெக்சரை நான் 3ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். முதல் நம்ம இம்யூனிட்டின்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். ரெண்டாவது அடாப்டிவ் இம்யூனிட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸை தெரிஞ்சுக்குவோம். மூணாவது என்னென்ன செல்ஸ் இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டியில் அசோசியேட் ஆகிருக்குங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். முதல் இம்யூனிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இம்யூனிட்டிங்கிறது எ ஸ்டேட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அதாவது நம்மளோட உடம்பை ப்ரொடெக்ட் பண்ணுது. எதுல இருந்து? ரெண்டுது. ஒன்று இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், அதாவது வெளியே இருந்து வர்ற ஒரு பாக்டீரியாவோ வைரஸ் அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகிற டிசீஸ். இல்லைன்னா ரெண்டாவது என்னது, நம்ம பாடியில் கேன்சர் செல் டெவலப் ஆகுது இல்லை மியூட்டேஷனால், அதுக்கு அகைன்ஸ்ட். தட் மீன்ஸ் இம்யூனிட்டி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. எதில்? ரெண்டுதில் இருந்து. ஒன்று இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, ரெண்டாவது கேன்சர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா ரெண்டு விதத்தில் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஒன்று எது வந்தாலும் லெஸ் ஸ்பெசிஃபிக்காக அதை எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். இன்னொன்று வர்றது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது ஸ்பெசிஃபிக்கலாக அதை மட்டும் எலிமினேட் பண்ணுறது. ரெண்டு நேச்சரில் இம்யூனிட்டி பிஹேவ் பண்ணும். ஒன்று லெஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், இன்னொன்று மோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இதை வச்சு தான் இம்யூனிட்டியை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் இன்னேட் இம்யூனிட்டி, ரெண்டாவது அடாப்டிவ் இம்யூனிட்டி. இன்னேட் இம்யூனிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் மெக்கானிசம். வெளியே இருந்து வர்ற எந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் அதை முதல் லைனில் இன்னேட் இம்யூனிட்டி தான் தடுக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின், தோல், நம்மளோட மியூக்கஸ் மெம்பரேன், நம்ம ஸ்டொமக்கில் செக்ரீட் ஆகிற கேஸ்ட்ரிக் ஆசிட். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா வர்றது பாக்டீரியாவோ வைரஸோ என்ன டைப்னு பார்க்காது. அது எல்லாமே என்ன பண்ணும், நான் ஸ்பெசிஃபிக்காக அதை எலிமினேட் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி நடக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் இம்யூனிட்டி. அடாப்டிவ் இம்யூனிட்டிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வேலை பார்க்குறது. இது ஒன்ஸ் இந்த இன்னேட் இம்யூனிட்டி இந்த ஸ்கின்னை சிராய்ப்போ வெட்டோ எழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும், வெளியே இருக்கிற ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் டைரெக்டாக உள்ளே போயிடும். அப்போ செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஸ்டார்ட் ஆகிரும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வேலை பார்க்கும். உள்ளே வர்ற அந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸை ஸ்பெசிஃபிக்காக இது பாக்டீரியா என்ன டைப் ஆஃப் பாக்டீரியா, ஒரு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, அதில் என்னது ஈகோலை, அதில் என்ன ஸ்ட்ரெயின், அதோட ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் என்ன, அப்படி கரெக்டாக பார்த்து அது எலிமினேட் பண்ணி விட்டுரும். இது எலிமினேட் மட்டும் பண்ணாது, மேஜராக மெமரி டெவலப் பண்ணிக்கும். ரெண்டாவது தடவை அதே ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் திரும்ப வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது மொதல் டைம் நம்ம டிசீஸ் க்யூர் ஆகிறதுக்கு ஒரு 10 to 14 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது டைம் இந்த மெமரி செல்னால் 1 to 2 நாளில் இது எலிமினேட் பண்ணிடும். இப்படி பண்ணுறது அடாப்டிவ் இம்யூனிட்டி. இன்றைக்கி லெக்சரில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி பற்றி கொஞ்சம் இன்டெப்த் நாலேஜ், எப்படி அடாப்டிவ் இம்யூனிட்டி ஆகுதுன்ட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடாப்டிவ் இம்யூனிட்டிங்கிறது என்னது, இது வெளியே இருந்து வர்ற ஃபாரின் சப்ஸ்டன்ஸ், ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ ஒரு கெமிக்கலோ கரெக்டாக கண்டுபிடிக்கணும், ரெக்கக்னைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அதை மட்டும் செலக்டிவாக என்ன பண்ணும், பாடியிலேருந்து வெளியேற்றிடும். இப்படி பண்ணுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். ரெண்டு வேலை பார்க்கணும், கரெக்டாக கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதை எலிமினேட் பண்ணணும். இது இல்லாமல் இது மெமரியும் பண்ணிக்குது. இதுதான் அடாப்டிவ் இம்யூனிட்டியோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ஆட்ரிபியூட்ஸ் இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டிக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 சொல்லலாம். 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டியில் இருக்குது. முதல்வது ஆன்டிஜன் ஸ்பெசிஃபிசிட்டி. ஆன்டிஜனை கரெக்டாக கண்டுபிடிச்சி வெளியேற்றணும், ஆன்டிஜன் ஸ்பெசிஃபிசிட்டி. ரெண்டாவது டைவர்சிட்டி, பல டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் மாலிகுல்ஸை இது ப்ரொடியூஸ் பண்ணணும். மூணாவது இம்யூனாலஜிக் மெமரி, தட் மீன்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கணும், திரும்ப அதே இது வந்ததுன்னா திரும்ப தடுக்கிறதுக்கு. நாலாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் நான் செல்ஃப் ரெக்கக்னிஷன், தன்னோட ப்ரோட்டீன் எது ஃபாரின் ப்ரோட்டீன் எதுன்ட்டு கண்டுபிடிக்கணும். இதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுப்போம். முதல் தெரிஞ்சுக்க போகிறது ஆன்டிஜன் ஸ்பெசிஃபிசிட்டி. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்டிஜன்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபாரின் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் என்னவாக இருக்கலாம், ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ இல்லை ஒரு கெமிக்கலாக இருக்கலாம். இந்த ஆன்டிஜன் ஜென்ரலாக 2 இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்று இம்யூனிட்டி ஸ்டிமுலேட் பண்ணும்,
ரெண்டாவது டாக்ஸிசிட்டி பண்ணும். ஸோ கெமிக்கலாக இந்த ஆன்டிஜன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரோட்டீனாக இருக்கும். 99.9% கேசஸில் இது ப்ரோட்டீனாக மட்டும்தான் இருக்கும். சில கேசஸ் தான் ஆலிகோசாக்ரைடாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பாடி ஆன்டிஜனை ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்ன ப்ரோட்டீன்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி அதில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடியில் இருக்கிற இந்த ஆன்டிபாடிஸ் இம்யூனோகுளோபுலின்ஸ் என்ன பண்ணும்னா டிஸ்டிங்யூஸ் பண்ணும். இந்த ப்ரோட்டீன் ஒரு பாக்டீரியா தான் இருக்குது, இன்னொரு பாக்டீரியா அந்த ப்ரோட்டீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு அமினோ ஆசிட் சேஞ்ச் ஆகியிருந்தால் கூட இது கரெக்டாக கண்டுபிடிச்சிரும். ஏன்னா ப்ரோட்டீன்கிறது என்னது, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட். ஸோ ஒரு அமினோ ஆசிட் சேஞ்ச் ஆனால் கூட அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்கிற தன்மை எதுக்கு இருக்குன்னா அடாப்டிவ் இம்யூனிட்டிக்கு இருக்குது. ஸோ ரெண்டாவது டைவர்சிட்டி. ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணோம், பல டிஃப்ரெண்ட் ஆன்டிபாடிஸை வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பில்லியன்ஸ் ஆஃப் கோடிக்கணக்கில் வந்து என்ன பண்ணோம்னா ஃபாரினில் ஆன்டிஜன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு எதிர்த்து என்ன பண்ணோம்னா கோடிக்கணக்கில் ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சின்ன அந்த வேரியபிள் ரீஜன் சேஞ்ச் ஆகும். இது ஆன்டிபாடிஸ் படிக்கிறப்ப இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்குவோம். ஸோ மூணாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, இம்யூனாலஜிக் மெமரி. தட் மீன்ஸ் நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணோம், ரெகக்னைஸ் பண்ணி அதை ரெஸ்பாண்ட் பண்ணி அதை வெளியேற்றுறது மட்டும் வேலை இல்லை, அதை ஞாபகத்துலேயும் வச்சுக்கணும். ஏன்னா ரெண்டாவது டைம் அதே ஆன்டிஜன் பாடிக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கம்மியான நேரத்தில் அது என்ன பண்ணும், வெளியேற்றிடும். ஸோ நம்ம இம்யூனிட்டியோட ஸ்டேட்டஸை ஹைட்டன் பண்ணி ஃபாஸ்ட்டாக வெளியேற்ற ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொதல் டைம் ஒரு ஆன்டிஜன் நம்ம பாடிக்கு வந்ததுன்னா நமக்கு ஒரு 7 நாள்லேருந்து 14 நாள் இன்ஃபெக்ஷன் டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே இது செகண்ட் டைம் அதே ஆன்டிஜன் வந்ததுன்னா இந்த மெமரி செல்னால் என்ன ஆகும், 1-2 நாளில் வந்து எலிமினேட் ஆகிடும். ரெண்டாவது மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெமரி செல்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து லைஃப் டைம் வந்து ஞாபகத்தில் இருக்கும். ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தப்போ பிசிஜி வேக்சின் வைப்போம். ஸோ அந்த வேக்சின்னால என்ன ஆகுதுன்னா நமக்கு லைஃப் டைம் வந்து டிபிக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ணுது, ப்ரொடெக்ஷன் தருது. ஸோ சிலது வந்து 4 வருஷம் இருக்கும், டைஃபாய்டு வேக்சின், டைஃபாய்டு பாக்டீரியான்னு. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுதுன்னா மெமரி இருக்குது. நாலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃப் நான் செல்ஃப் ரெகக்னிஷன். இது வந்து மெச்சூரேஷன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஒரு குழந்தை மெச்சூர் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்கிறோம்னா இவனுக்கு நல்லது கெட்டது தெரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கிற அந்த செல்ஸ் இருக்குது, லிம்போசைட்ஸ் வந்து எது நம்ம பாடியோட ப்ரோட்டீன் செல்ஃப் ப்ரோட்டீன், எது வெளியே இருந்து வந்த ப்ரோட்டீன் தட் இஸ் பாக்டீரியல் சர்ஃபேஸ் ப்ரோட்டீனோ வைரலோட கேப்சிட் ப்ரோட்டீனோங்கிறத தெரியணும். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறோம், செல்ஃப் நான் செல்ஃப் ரெகக்னேஷன்னு சொல்கிறோம். ஸோ இந்த எபிலிட்டி வந்து இருக்கணும். ஸோ செல்ஃப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பண்ணக்கூடாது. நான் செல்ஃபாக இருந்ததுன்னா என்ன பண்ணும், அது இம்மீடியட்டாக வெளியேற்றுறது இதோட வேலையாக இருக்கும். ஸோ இதை தப்பி பண்ணால் தான் என்ன ஆகுதுன்னா ஆட்டோ இம்யூனிட்டி டிஸார்டர் ஆகுது. ஸோ ஒரு அடாப்டிவ் இம்யூனிட்டிக்கு இந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். என்னது, ஆன்டிஜன் ஸ்பெசிஃபிசிட்டி, ரெண்டாவது டைவர்சிட்டி, மூணாவது மெமரி செல்ஸ், நாலாவது செல்ஃப் நான் செல்ஃப் ரெகக்னிஷன். ஸோ இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன செல்ஸ் இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டியோட அசோசியேட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் இந்த செல்ஸ் அடாப்டிவ் இம்யூனிட்டியோட அசோசியேட் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் 2 குரூப்பாக மேஜராக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து லிம்போசைட்னு சொல்லலாம், ரெண்டாவது ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்னு சொல்லலாம். ஸோ முதல் லிம்போசைட் பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஸோ லிம்போசைட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போன் மேரோலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எப்படி பிளட் செல்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதோட சேர்த்து வந்து லிம்போசைட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகுது. ரெட் பிளட் செல் WBC ப்ரொடியூஸ் ஆகிறபடி மோனோசைட்ஸோட லிம்போசைட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த லிம்போசைட்ஸ் என்ன ஆகும்னா போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகிறனால இது சர்க்குலேட்டரி சிஸ்டம்லேயும் போகும், பிளட்டில் போகும். ஸோ அதிலேருந்து வேரியஸ் லிம்ஃபாய்டல் ஆர்கனுக்கு போகும், அதுலேருந்து லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் போகும், லிம்ஃப் நோட்ஸ் போகும், எல்லா இடத்துக்கும் இந்த லிம்போசைட்ஸ் போகும். ஸோ இந்த லிம்போசைட்ஸ் மெச்சுரேஷன் ஆறதை பொறுத்து இது 2 டைப்பாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். நீங்கள் டைப்ஸ் ஆஃப் லிம்போசைட்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் மெச்சுரேஷன் 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து பி லிம்போசைட்ஸ், நார்மலாக பி செல்ஸ்னு சொல்லலாம். ரெண்டாவது டி லிம்போசைட்ஸ், டி செல்ஸ்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பி லிம்போசைட் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது போன் மேரோவில். ஸோ இதோட மெச்சுரேஷனும் எங்கே ஆகுதுன்னா
போன் மேரோ. மெச்சுரேஷனுங்கிறது என்னது? செல்ஃப் நான் செல்ஃப் ரெகக்னைஷனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஸோ போன் மேரோலேயே ஆறனால இந்த பி லிம்போசைட்னு பேர் வைக்கணும். பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் போன் மேரோ. ஸோ இந்த செல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லிம்போசைட் சர்ஃபேஸில் வந்து ஒரு ஆன்டிஜன் பைண்டிங் ரிசப்டார் இருக்கும். ஸோ இந்த ஆன்டிஜன் பைண்டிங் ரிசப்டார் ஒரு ஆன்டிபாடி மாலிகுலாக இருக்கும். ஸோ அதனால் இது ஹியூமரல் இம்யூனிட்டி வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும், அது மாறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நேவ் பி செல்ஸ்னு சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடி எந்த ஆன்டிஜனோடையும் இதோட சர்ஃபேஸ் ரிசப்டார் பைண்ட் ஆகாத செல்ஸ், பி செல்ஸ், புதுசாக ப்ரொடியூஸ் ஆன செல்ஸை வந்து நேவ் பி செல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த சர்ஃபேஸ் ரிசப்டார் ஆன்டிபாடியோட ஒரு ஆன்டிஜன் பைண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் இது என்ன ஆகும்னா டிஃபரன்ஷியேட் ஆகும். ஸோ இது டிஃபரன்ஷியேட் ஆகி 2 செல்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்று மெமரி பி செல்ஸ், ரெண்டாவது வந்து எஃபெக்டார் பி செல்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பிளாஸ்மா செல்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸு வந்து நேவ் பி லிம்போசைட் ஒரு ஆன்டிஜனோட பைண்ட் ஆச்சுன்னா 2 பி செல்ஸாக டிஃபரன்ஷியேட் ஆகும், டிவைட் ஆகி சேஞ்ச் ஆகும். ஒன்று மெமரி பி செல்ஸ், இன்னொன்று பிளாஸ்மா செல்ஸ். ஸோ மெமரி பி செல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து லைஃப் டைம் இருக்கும் ஒரு ஹியூமன்ஸில். ஸோ இந்த மெமரி செல்ஸ் எதுக்காகுது? ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி. செகண்ட் டைம் அதே ஆன்டிஜன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெமரி பி செல்ஸும் மெம்பரேன் பவுண்ட் ரிசப்டார் இருக்கும், கட்டாயமாக இருக்கும். அது அந்த ஆன்டிஜனோட பைண்ட் ஆச்சுன்னா இது திரும்ப டிஃபரன்ஷியேட் ஆகி இன்னொரு மெமரி செல்ஸும் இன்னொன்று எஃபெக்டார் பிளாஸ்மா செல்ஸாக மாறிடும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து மெமரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான். ஏன்னா செகண்ட் டைம் இன்ஃபெக்ஷன் ஆகிறப்ப அதிகபட்ச ஆக்டிவிட்டியை கம்மியான டைமில் ப்ரொடியூஸ் பண்ணணும். ரெண்டாவது பிளாஸ்மா செல்ஸ் தான் என்ன பண்ணுது? ஆன்டிபாடிஸை செக்ரியேட் பண்ணுது. ஸோ ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸ் என்னது? பிளாஸ்மா செல்ஸ். ஸோ இது என்ன பண்ணும்னா இதோட சர்ஃபேஸில் ஆன்டிபாடி ரிசப்டார் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். எப்படி நேவ் பி செல்ஸும் மெமரி பி செல்ஸ் மாதிரி சர்ஃபேஸில் வந்து அந்த ஆன்டிபாடி ரிசப்டார் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். மோஸ்ட் கேசஸில் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்மா செல்ஸ் வந்து கம்மியான டைமுக்கு தான் உயிர் வாழும். ஜென்ரலி ஒரு 4-5 நாள், ஃபியூ டேஸ் இருக்கும். ஆன்டிஜன் வெளியே போயிடுச்சுன்னா இந்த பிளாஸ்மா செல்ஸோட தேவை இருக்காது. ஸோ பட் இந்த பிளாஸ்மா செல்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 2000 ஆன்டிபாடிஸ் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுற தன்மை இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிளாஸ்மா செல் அதிகபட்ச ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணும்? செலக்டிவாக இதை வந்து எலிமினேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஒரு எஃபெக்டர் மாலிகுலாக யூஸ் ஆகுது. எதில்? ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டியோட மெயின் செல் பார்த்தீங்கன்னா பி லிம்போசைட். ஸோ ரெண்டாவது டி லிம்போசைட். ஸோ டி லிம்போசைட்ஸும் என்ன ஆகுதுன்னா போன் மேரோலையே ப்ரொடியூஸ் ஆகுது. பட் வந்து போன் மேரோவில் எப்படி பி செல் மெச்சூர் ஆகுதோ இது அங்கே மெச்சூர் ஆகிறதில்ல. இது என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து மூவ் ஆகி தைமஸ் கிளாண்டுக்கு போகுது. அங்கே போய் மெச்சூர் ஆகிறனால இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டி லிம்போசைட். டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தைமஸ். ஸோ இங்கே தைமஸ் கிளாண்டில் மெச்சூர் ஆகிறனால இது எப்படி பி லிம்போசைட் ஒரு ரிசப்டார் வெளியே தருதோ இதுவும் வந்து ஒரு டி செல் ரிசப்டார் வந்து வெளியே தருது அதோட மெம்பரேனில். ஸோ இந்த டி செல் ரிசப்டார் வந்து என்ன பண்ணுது? ரெக்கக்னைஸ் பண்ணுது ஆன்டிஜனை. ஸோ எந்த ஆன்டிஜனை இது ரெக்கக்னைஸ் பண்ணும்னா ஏற்கனவே அந்த ஆன்டிஜனை வந்து ப்ராசஸ் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணணும். எது ப்ரெசன்ட் பண்ணும்னா மேஜர் ஹிஸ்டோகாம்பேக்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ். அதை மட்டும் வச்சு தான் இது கண்டுபிடிக்கும். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டி லிம்போசைட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இந்த டி லிம்போசைட்டை சொல்லலாம். ஒன்று டி ஹெல்பர் செல்ஸ், ரெண்டாவது சைட்டோலைட்டிக் டி லிம்போசைட். இந்த டி ஹெல்பர் செல்ஸ் ரெண்டுதுலையும் இன்வால்வ் ஆகும், ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டியும் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியும். ஸோ டிசி செல்ஸ் வெறும் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி மட்டும் இதாகும். ஸோ இந்த டி லிம்போசைட் சர்ஃபேஸில் வந்து சில ப்ரோட்டீன் இருக்கும். அந்த ப்ரோட்டீனுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா கிளஸ்டர் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிளஸ்டர் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் 2 டைப் இருக்குது. ஒன்று CD4 இருக்குது, இன்னொன்று வந்து CD8 இருக்குது. இது ஜென்ரலாக ஒரு கிளைகோ ப்ரோட்டீன். ஸோ CD4 அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து டி ஹெல்பர் செல்ஸாக இருக்கும். CD8 அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து டிசி செல், சைட்டோலைட்டிக் டி லிம்போசைட்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் டி ஹெல்பர் செல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும் எதை? ஜென்ரலாக மேஜர் ஆன்டிஜன் ப்ராசஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுற செல் MHC சொல்கிறோம், மேஜர் ஹிஸ்டோகாம்பேக்டபிள் காம்ப்ளெக்ஸ். அது ப்ரெசென்ட் பண்ணுற கிளாஸ் 2 மாலிகுலை வந்து அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். அது ரெக்கக்னைஸ் பண்ணி என்ன பண்ணும்னா
பைண்ட் ஆனவுடனே அது ஒரு கெமிக்கல் வெளியிடும். அதுக்கு பேர் வந்து சைட்டோகைன்னு சொல்லுவோம். இந்த சைட்டோகைன் தான் என்ன பண்ணுது, போய் ஆக்டிவேட் பண்ணுது. எதை பி லிம்போசைட்டை ஆக்டிவேட் பண்ணும், டிசி செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும், மேக்ரோஃபேஜஸை ஆக்டிவேட் பண்ணும். இதனால் அடாப்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோகைன் ரிலீஸ் ஆகிற பேட்டர்ன் வந்து இந்த டிஹெச் செல்லோட ஆக்டிவேஷன் பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இது பண்ணும். ஒன்று வந்து ஹியூமரல் இம்யூன் ரெஸ்பான்ஸும் பண்ணும், இல்லைனா செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸும் பண்ணும். ஸோ என்ன டைப் ஆஃப் சைட்டோகைன் டிஹெச் செல் ரிலீஸ் பண்ணதை பொறுத்து தான் அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் வேரி ஆகும். ஸோ ரெண்டாவது டி லிம்போசைட் பார்த்தீங்கன்னா சைட்டோடாக்சிக் டி லிம்போசைட். அதாவது சைட்டோடாக்சிக்னா செல் டாக்ஸிசிட்டி, செல்லை கொல்றது. ஸோ டிஹெச் செல்ஸ் சில சைட்டோகைன்ஸ் ரிலீஸ் பண்ணால் அது என்ன ஆகும்னா இந்த டிசி செல் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும், எது எம்ஹெச்சி கிளாஸ் 1ஓட பைண்ட் ஆகி. ஸோ அப்படி பைண்ட் ஆகிறப்ப இது மாறி வந்து ப்ரொலிஃபரேட் ஆகி சைட்டோடாக்சிக் டி லிம்போசைட்டாக மாறும், சிடிஎல்னு சொல்லலாம். ஸோ இந்த சிடிஎல் என்ன பண்ணும்னா அந்த இன்ஃபெக்டட் செல், வைரல் இன்ஃபெக்ட் பண்ண செல் இருக்குது வச்சுக்கோங்க, இல்லை கேன்சர் செல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை என்ன பண்ணும்னா அப்படியே என்கல்ஃப் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பி செல்ஸ், டிஹெச் செல், டிசி செல்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டாவது மேஜர் டைப் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னது, ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல். ஸோ இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா மேஜர் ஹிஸ்டோ காம்பேக்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆக்டிவேஷன் ஹியூமரல் மீடியேட்டட் அடாப்டிவ் இம்யூனிட்டியோ செல் மீடியேட்டட் அடாப்டிவ் இம்யூனிட்டி ஆகணும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், டிஹெச் செல் வந்து சைட்டோகைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். எப்போ இந்த டிஹெச் செல் சைட்டோகைன்ஸ் ரிலீஸ் பண்ணும், எப்போ இது வந்து ஏபிசி செல்லோட பைண்ட் ஆகுதோ அப்போ தான். ஸோ இது என்ன பண்ணும்னா ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல் வந்து கிளாஸ் 1 எம்ஹெச்சி மாலிகுலோ கிளாஸ் 2 எம்ஹெச்சி மாலிகுலோ வந்து ப்ரெசென்ட் பண்ணும். அது ரெக்கக்னைஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணும், ரிலீஸ் பண்ணும். ஸோ ஜென்ரலி இது வந்து டிஹெச் செல் வந்து இப்படி பைண்ட் ஆகி ரெக்கக்னைஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணும்னா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ஸ்டிமுலேட் பண்ணும், இல்லைன்னா மேக்ரோஃபேஜஸை ஆக்டிவேட் பண்ணி ஃபேகோசைட்டோசிஸ் பண்ண ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்லோட மேஜர் ரோல். ஸோ இதை தவிர நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அடாப்டிவ் இம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் இம்யூனிட்டி வந்து 2 டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, இன்னொரு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ இந்த 2 டைப்பை பற்றி நம்ம எலாபரேட்டடாக வந்து நம்மளோட ஃபியூச்சர் லெக்சர்ஸில் தெரிஞ்சுக்குவோம். ஸோ உங்களுக்கு மிக்க நன்றி என்னோட இன்னைக்கு லெக்சரில் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ என்னோட ஃபியூச்சர் லெக்சர்ஸில் வந்து ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டியும் செல் மீடியேட்டடையும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.